உலகத்தை வெல்ல முயற்சிக்கிறீர்களா? முதலில் உங்கள் மனதை வெல்லுங்கள். உங்கள் மனதை வென்றால் எல்லாம் சாத்தியம். ஒரு அமைதியான போராட்டம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய போராட்டம் வெளியுலகத்துடன் அல்ல, நம் மனதுடன். சில நேரங்களில் நம் மனமே நம்மை தடுக்கிறது. என்னால் முடியாது. நான் தோல்வியடைந்தால் இது எனக்கு கடினம். இந்த எண்ணங்கள் ஒரு மனிதனை மெதுவாக பலவீனப்படுத்துகிறது. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு திறமை இருந்தாலும் உங்கள் மனம் உங்களை நம்பவில்லை என்றால் நீங்கள் முன்னேற முடியாது. ஆனா நீங்கள் உங்கள் மனதை வென்றுவிட்டால் உங்களை யாராலும் நிறுத்த முடியாது. ஏனெனில் எல்லா வெற்றிகளும் முதலில் மனதில்தான் ஆரம்பிக்கிறது. 1. மனம் உங்கள் வாழ்க்கையின் இயக்கி. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அப்படித்தான் செயல்படுவீர்கள். எண்ணங்கள், செயல்கள், வாழ்க்கை, இந்த மூன்றும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அதனால் மனதை கட்டுப்படுத்தும் மனிதன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான். 2. எதிர்மறை எண்ணங்களை கவனியுங்கள். சில நேரங்களில் உங்கள் மனம் மெதுவாக சொல்லும், நீ முடியாது, நீ போதுமானவன் இல்லை. ஆனா அந்த குரல் உண்மை அல்ல, அது உங்கள் பயம் மட்டும். அதை நம்பாதீர்கள். 3. மனதை வெல்லும் முதல் படி விழிப்புணர்வு. உங்கள் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? எதை அதிகமாக பயப்படுகிறீர்கள்? இந்த விழிப்புணர்வுதான் மாற்றத்தின் ஆரம்பம். 4. உங்கள் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்புங்கள். நீங்கள் தினமும் பார்க்கும் விஷயங்கள், கேட்கும் வார்த்தைகள், இவையெல்லாம் உங்கள் மனதை உருவாக்குகிறது. அதனால் நல்ல எண்ணங்களை தேர்வு செய்யுங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயங்களை கேளுங்கள். 5. பயத்தை விட நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மனம் பெரும்பாலும் பயத்தை பெரிதாக காட்டும். ஆனா நம்பிக்கை வளர ஆரம்பித்தால் பயம் மெதுவாக குறையும். செயல் மனதை மாற்றும். நீங்கள் அதிகமாக யோசித்தால் சந்தேகம் அதிகரிக்கும். ஆனா செயலில் இறங்கினால் மனம் வலிமையாக ஆரம்பிக்கும். ஒரு சிறிய படி கூட உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும். 7. ஒழுக்கம் மனதை பயிற்சி செய்யும் வழி. மனம் எப்போதும் சுகத்தை தேடும். ஆனா ஒழுக்கம் அதை சரியான பாதையில் நடத்தும். தினசரி சிறிய கட்டுப்பாடுகள் மனவலிமையை உருவாக்கும். 8. சிரமங்கள் மனதை வலிமையாக்கும். கடினமான நாட்கள் வந்தால் பலர் உடைந்து போகிறார்கள். ஆனா சிலர் அந்த சிரமத்திலிருந்து இன்னும் வலிமையாக வெளியே வருகிறார்கள். ஏன்? அவர்கள் மனதை இழக்கவில்லை. 9. உங்கள் உலகம் உங்கள் மனதில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் வாழ்க்கை தோன்றும். நம்பிக்கையுடன் பார்க்கும் மனம் வாய்ப்புகளை காணும். பயத்துடன் பார்க்கும் மனம் தடைகளை மட்டும் காணும். 10. மனதை வென்ற மனிதனை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாள் நீங்கள் உங்களை முழுவதும் நம்ப ஆரம்பிப்பீர்கள். அந்த நாளில் உங்கள் பயம் குறையும். உங்கள் தைரியம் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏனெனில் நீங்கள் முதலில் உங்கள் மனதை வென்றுவிட்டீர்கள். முடிவு. இன்று உங்கள் மனதை கவனியுங்கள். எதிர்மறை எண்ணங்களை மாற்றுங்கள். உங்களை நம்ப ஆரம்பியுங்கள். ஏனெனில் உங்கள் மனதை வென்றால் எல்லாம் சாத்தியம். நான் என் மனதை வெல்லப் போகிறேன் என்று கமெண்டில் எழுதுங்கள்.